அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு ஒரு அற்புதமான கேள்வி. நற்செய்தியில் இயேசு ஆண்டவர் சொல்றாரு, பரிசேயர்களை பார்த்து, நீங்க அத்தனை பேரும் பாவிகளாகவே சாவீர்கள். இந்த வார்த்தைகளை கேட்கிறப்போ இயேசு சபிப்பது போன்ற வார்த்தைகளாக அல்லவா இந்த வார்த்தைகள் இருக்கின்றன. பரிசேயர்களை இயேசு சபிச்சாரா? நல்லதொரு கேள்வி இல்லையா? பரிசேயர்களை இயேசு சபிச்சாரு அப்படின்னு சொன்னால், ஆமாம், கரெக்டு தானே, அவங்க எல்லாம் இயேசுவுக்கு புறம்பானவர்கள் தானே, அப்படி என்கின்ற கேள்வி நமக்குள்ள இருந்து எழும். ஆனால் உண்மையில் பார்க்க போனால் படைத்தவர் தான் படைத்த படைப்புகளை சபிப்பாரா? கிடையாது. அதையும் தாண்டி பரிசேயர்கள் என்பவர்கள் யார்? பரிசேயர்கள் குருக்கள். குருக்களை தெய்வம் சபிக்குமா? நிச்சயமாக கிடையாது. ஏன் தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை ஆண்டவர் ஒரு போதும் புறக்கணிக்க மாட்டார். செய்கிற தப்புக்களை ஏத்துப்பாரு அப்படின்னு நான் சொல்லல, ஆனா சபிக்க மாட்டாரு. ஏன் தெரியுமா? எல்லோரும் அவருடைய பிள்ளைகள். அதனால ஒருத்தன் தப்பு பண்ணாலும் சரி, குற்றம் பண்ணாலும் சரி, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் பண்ணாலும் சரி, அவனை ஒருபோதும் தெய்வம் சபிக்க மாட்டாரு. யாருக்காவது தெரியுமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை காட்டி கொடுத்த யூதாசே சபிக்கல் அப்படின்னு சொல்லி? நம்ம பொறுத்த மட்டும் அவன் சபிக்கப்பட வேண்டியவன். ஆனால் தெய்வம் சபித்தாரா இல்லையா அப்படின்னு சொல்லி யாருக்காச்சும் தெரியுமா? அது அறிஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னால் தெய்வத்திடம்தான் நாம் அறிந்து கொள்ளணும். என்ன சொன்னால், தெய்வம் சாபத்தின் தெய்வமே கிடையாது. நம்மை படைத்தவர் சாபம் சபிக்கின்ற தெய்வமே கிடையாது. அவர் சாபத்தின் தெய்வமே கிடையாது. அதனால் அவர் சபிக்கின்ற தெய்வம் கிடையாது. மாறாக அவர் வார்னிங் கொடுக்கக்கூடிய தெய்வம். வார்னிங் கொடுப்பாரு. இப்போ ஒரு அழகான கவிதை இருக்குதுங்க. மேகத்தின் இடியோ செய்யாத பழியோ தலைமேல் விழாது பார்த்து கொள்ளுங்கள். அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க எந்த தப்பும் பண்ணாம தண்டனைய எடுத்துக்காதீங்க. அப்போ எந்த தப்புமே பண்ணாம உங்க மேல தண்டனை வருவதை நீங்க விரும்ப மாட்டீங்க இல்லையா? அப்படி இருக்கிறப்போ நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தண்டனை வருவதை நீங்க விரும்புவீங்களா? தப்பே பண்ணாத போது தண்டனையை நீங்க விரும்பாத நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா எப்படியாச்சும் உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கணும் அப்படின்னு தானே நீங்க எதிர்பார்ப்பீங்க. உங்க தெய்வம் உங்களை மன்னிக்கிறவர், இரக்கம் காட்டுறவர். அவர் இடத்துல உங்களுக்கான ஒரு கரிசனை இருக்குது அப்படி என்று தெரிஞ்சபடியா தானே நீங்க இன்னைக்கு வரைக்கும் அவர் பின்னாடி போய்கிட்டு இருக்கிறீங்க. தெய்வம் சபிக்கின்றவர் கிடையாது, தண்டிக்கிறவர் கிடையாது. அவர் ஒருபோதும் உங்களை புறந்தள்ளுறவர் கிடையாது. மாறாக உங்களுக்கு வார்னிங் கொடுக்கின்றவர். நீங்க பண்ணக்கூடிய தப்பான காரியங்கள் உங்களை தப்புக்குள்ள தான் தள்ளிவிடும். ஆகவே என்ன பண்ணிக்கணும்? நீங்க என்ன ஏத்துக்கணும். இயேசு சொல்றாரு நற்செய்தியில, பரிசேயர்களை பார்த்து சொல்றாரு, இப்ப நீங்க வேணா என்ன ஏத்துக்கொள்ளல, ஆனா ஏத்துப்பீங்க. ஆனா ஏத்துக்கிற காலத்துல நான் உங்க கூட இருக்க மாட்டேன், நான் தகப்பனிடமே போய்விடுவேன். இதுவே சிறந்த காலம், இன்றே மீட்பினார். ஆகவே இதை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு இயேசு சொல்லாம சொல்றாரு. ஆனா பரிசேயர்கள் தான் அதை புரிஞ்சுக்கல. ஏன்னா அவர்களுடைய நினைப்பின் பிரகாரம் இயேசு உண்மையாகவே மீட்பர் கிடையாது, மெசியா கிடையாது, தெய்வத்திடம் இருந்து இறங்கி வந்தவர் கிடையாது. ஆகவே தான் அவங்களுக்கு டவுட். இயேசு சொன்ன காரியங்களை கேட்டு அவங்க கேலி பண்ணாங்க. இயேசு சொல்றாரு இல்லையா, நான் போற இடத்துக்கு உங்களால வர முடியாது அப்படின்னு சொல்லி உடனே அவங்க எப்படி கேலி பண்ணாங்க. இவர் என்ன போற இடத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொன்னா இவர் என்ன தற்கொலை பண்ணிக்க போறாரா அப்படின்னு இயேசுவையே அவங்க கேலியாக பேசினாங்க இல்லையா? அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்கள பொறுத்த மட்டும் இயேசு உண்மையான இரட்சகர் கிடையாது அப்படி என்பதுதான். ஆனால் இயேசு சொல்றாரு, நீங்க என்னை ஏத்துப்பீங்களாக இருந்தால் இந்த பாவ காரியங்கள்லாம் விட்டுருவீங்க, உங்க தப்புக்கள் எல்லாம் விட்டுருவீங்க, உங்களுக்கு மன்னிப்பு உண்டு. சரி, இப்போ ஒரு வேளையில் நமக்கு எல்லாம் தெரியும், நாம் என்ன தப்பு பண்ணாலும் ஆண்டவர்கிட்ட போய் மண்டியிட்டு மனதுருகி மன்னிப்பு கேட்போமாக இருந்தால் அவர் சொல்லுவார், உன்னுடைய பாவ காரியங்கள் நான் மன்னிக்கிறேன், உன்னை நான் தண்டிக்க மாட்டேன், உன்னை நான் தீர்ப்பிட மாட்டேன், உனக்கு எந்த விதமான பனிஷ்மெண்ட்டும் நான் கொடுக்க மாட்டேன். பட் எப்படி பாவத்தில் பிடிப்பட்ட பெண்ணுக்கு இயேசு கடைசியான ஒரு அட்வைஸ் சொல்லி அனுப்புனாரோ அதே அட்வைஸை உங்களுக்கும் சொல்லி அனுப்புகிறார். என்ன தெரியுமா? நீங்கள் இதுவரைக்கும் பண்ண தப்புகளுக்கு உங்களை நான் தண்டிக்க மாட்டேன், ஆனால் இனிமேல்
நீங்கள் தப்பு பண்ணாதீங்க. ஸோ தட் இஸ் ரியல் கன்வர்ஷன். அதான் உண்மையான மனமாற்றம். அதான் நம்ம கிட்ட இருந்து இந்த தபசு காலத்தில் எதிர்பார்க்கப்படுகின்ற காரியம். உண்மையாகவே மனம் மாறுவோம். உண்மையாகவே நாம் மனம் மாறுகிற பொழுது நாம் பாவிகளாக மரிக்க மாட்டோம். பாவிகளாக நாம் மரிக்கல அப்படின்னு சொன்னால் மோட்சத்தில் நமக்கு இடம். ஒரு வேளையில் சில நேரங்களில் சில பேர் தப்பு பண்ணிட்டு பாவம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டாங்களா இல்லையா, அப்படி இறந்து போகிறவங்க அவங்க கதி என்ன? அன்பின் உள்ளங்களே, அப்பேற்பட்டவர்கள் என்ன பண்ணப்படுவாங்க அப்படின்னு சொன்னால், அவர்களினுடைய ஆன்மாக்கள் மோட்சத்துக்கும் போகாது நரகத்துக்கும் போகாது, இடையில பரிதவிக்கக்கூடிய பாதாளம் என்கின்ற இடத்துல கிடந்து பரிதவிச்சுக்கிட்டே இருக்கும். That place is called purgatory. உத்தரிப்பு ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் திருப்பலி வேளையில் நிறைய பேர் இந்த திருப்பலி கருத்துக்கள், அதுவும் இந்த தபசு காலத்தில் திருப்பலி கருத்துக்கள் கொடுக்கின்ற பொழுது உத்தரிப்பு ஸ்தலத்தில் அவதி உறுகின்ற ஆன்மாக்களுக்காக அப்படின்னு கொடுப்பாங்க இல்லையா? அது எதற்காக தெரியுமா? யாரெல்லாம் மரிக்கின்ற வேளையில் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்காம மரித்தாங்களோ இவங்களுக்கும் தெரியாது, அவங்க மன்னிப்பு கேட்டாங்களா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. ஒருவேளை அப்பேற்பட்ட ஆன்மாக்கள் பரிதவித்து கொண்டு உத்தரிப்பு ஸ்தலத்தில் இருக்குமாக இருந்தால் நம்முடைய ஜெபங்கள் அந்த ஆன்மாக்களுக்கு விடுதலை கொடுக்கும். ஏன்னா அந்த ஆன்மாக்களால் 2 காரியங்கள் பண்ண முடியும். ஒரு காரியம் என்ன தெரியுமா? நமக்காக அவர்களால் தெய்வத்திடம் ஜெபிச்சுக்க முடியும். நமக்காக மட்டும்தான் அவங்களால ஜெபிக்க முடியும், அவங்களுக்காக அவங்களால ஜெபிக்க முடியாது. ஆகவே முதல் காரியம், அவங்க நமக்காக தெய்வத்திடம் ஜெபிப்பாங்க. 2வது காரியம் என்னென்னா, அவங்களுக்காக நாம் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்ப்பாங்க. அப்போ இந்த 2 காரியங்களையும் நாம் நல்லபடியாக வாழ்க்கையில் ஆசிராக எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால், அவங்க நமக்காக ஜெபிப்பதை ஆசிராக எடுத்துப்போம். நாம் அவர்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து அவர்களுக்காக ஜெபிப்போம். அப்படி ஜெபிக்கின்ற பொழுது பாவங்களுக்கு மன்னிப்பு பெறாத ஆன்மாக்கள் கூட மன்னிப்பை பெற்று அந்த உத்தரிப்பு ஸ்தலத்தில் இருந்து அங்கே தங்கி விடாமல் பரலோகத்துக்கு ஏறி சென்று விடும். ஆகவே இந்த தபசு காலத்தில் யார் யாருக்கெல்லாம் திருப்பலி ஒப்பு கொடுக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் நல்ல திருப்பலி ஒப்பு கொடுங்க. அதுவும் விசேஷித்த விதமாக மரித்து போன உங்களது உறவுகள், அவர்களது ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி திருப்பலி ஒப்பு கொடுங்க. இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டால் நீங்கள் உங்களது தப்பான வாழ்க்கையிலிருந்து வெளியேறி நடப்பீர்கள். உங்களது தப்புக்களை எல்லாம் விட்டு விலகுங்கள். நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து கொள்ளுங்கள். தபசு காலத்தில் ஆண்டவர் அழைக்கின்றார், மனம் திரும்பி வாழும்படி. மனம் திரும்பி வாழுவீர்களாக இருந்தால் ஆண்டவரது ஆசீர் உங்கள் வாழ்க்கை மீது நிறைவாக பொழியப்படுவது உறுதி. உங்கள் வாழ்க்கையும் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ளும். ஆமென்.